ஆந்திராவில் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழர்களின் குடும்பத்தினர் வாழ்வாதாரத்திற்காக போராடி வருவதாக கவலை தெரிவித்திருக்கிறார்கள். தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு உரிய உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். ஆந்திர மாநிலம் சேஷாசலம் வனப்பகுதியில் செம்மரக்கட்டைகளை கடத்திய குற்றச்சாட்டில் தமிழர்கள் 20 பேர் என்கவுண்டரில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இதே நாளில்தான் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களில் பெரும்பாலானோர் திருவண்ணாமலை, தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களாவர். இந்த உயிரிழப்பு தங்களை கடுமையாக பாதித்துள்ளதாக அவர்களின் குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். பிள்ளைகளை இழந்ததாலும் கணவரை இழந்ததாலும் குடும்பம் வறுமையில் இருந்து மீள முடியவில்லை என்று இவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். கூலிக்கிண்டி போனவங்களும் பஸ்லேருந்து இறக்கி கொண்டு போய் எங்கள் கட்டைக்கு தான் வந்திருக்கிறாங்க சொல்லி ரூமுக்குள்ளார போட்டு அவங்களுக்கு பண்ற சித்திரவதை செஞ்சு அவங்க எல்லாம் கொடுமைப்படி நாக அறுத்து கையை வெட்டி காலை வெட்டி எல்லாமே அவங்க சுட்டு அவங்களுக்கு கொண்டுட்டாங்க. நாங்கள் எங்கே போய் வண்டி நாங்கள் பொம்பளைங்க எங்கே போய் நாங்கள் சமாளிக்க முடியும். எங்களோட கனவு இருந்தால் தான் எங்கள் எங்கே வேணாலும் நாங்கள் போய் சமாளிக்கலாமா இல்லையா? எத்தனை இதாக இருந்தாலும் கவர்மெண்ட் என்ன உதவி பண்ணாலும் எங்கள் கனவு இருந்திருந்தா நாங்கள் எங்கே வேணாலும் மருத்துவத்தில் போய்த்தினாலும் நாங்கள் நிம்மதியாக இருந்திருக்கோமா இல்லையா? வந்து 2 பசங்க இருக்குது. எதை நத்தி பழகிறது, நாங்கள் எதை நத்தி வாழ்றது. அவங்க அப்பா இருந்தால் எது வேணாலும் சம்பாரிச்சுக்குவாங்க. எங்கள் எல்லாம் போய் சம்பாரிச்சு குடும்பம் போடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்கள் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு நிதி உதவி அளித்ததோடு பணியையும் வழங்கியுள்ளது. ஆனால் பணி செய்யும் தூரம் அதிகமாக இருப்பதோடு குறைவான ஊதியம் வழங்கப்படுவதாக இவர்கள் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி அரசு வழங்கிய நிதி வீடு கட்டுவதற்கு போதுமானதாக இல்லை என்றும் தெரிவிக்கின்றனர். ஒரு மாதம் ஒரு மாதம் தான் சம்பளம் தராங்க. ரெகுலராக வந்து சம்பளமே கிடையாது. இந்த மாதம் வந்து இதுக்கு வந்து இப்போ தான் சம்பளம் கொடுத்தா. போன மாதம் சம்பளம் 2 மாதம் சம்பளத்தை இந்த மாதம் தான் கொடுத்துக்குறாங்க. மாதம் 3000 சம்பளம். அது வந்து 5 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் தான் போயிட்டு வராங்க எல்லாமே. 2 லட்ச ரூபான்றாங்க. 2 லட்ச ரூபாயில் வீடு வந்துருமா? கட்ட முடியாது. வாடகை ஒன்றமா இப்போ 2 லட்சம் ஆயிடுச்சு. நான் கடன் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். கடன்காரங்க பிள்ளையாக தான் இருக்கிறேன். கட்டி முடியல. வாழ்வாதாரத்திற்கு போதுமான நிதி உதவியை அரசு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இவர்கள் போதிய வருமானம் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக தருமபுரி செய்தியாளர் அரங்கநாதன்.